மற்றும் ஒரு ரூட் சம் கொடுத்துருக்காங்க. ரூட்டுக்குள்ள 3, அந்த ரூட்டுக்குள்ள 9 கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எப்படி எழுதலாம்? √3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 3 இல்லையா? அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ரூட்டுக்குள்ள 2 சேம் வேல்யூ இருந்தா ஒரு வேல்யூ எடுத்துட்டா ரூட்டை கேன்சல் பண்ணிடலாம்னு சொன்னோம் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? √3 வெறும் 3, √3 என்ன பண்ணும்? ஒரு வேல்யூ எடுத்துரும், ரூட்டை கேன்சல் பண்ணுவோம் இல்லையா? அப்போ என்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. 3 3 இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணுவோம்? 2 நம்பர் சேமா இருக்குது, அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பர் எடுத்துரும் இல்லையா? அப்ப இந்த கணக்கோட ஆன்சர் என்ன? 3. சரியா? சோ இந்த மாதிரி கணக்குகளை எளிய முறையில சால்வ் பண்ணணும்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தினமும் காலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நேரடி கணித வகுப்புகள் நடத்துறோம். இரவு 9:30 10 மணி வரைக்கும் நேரலை தமிழ் வகுப்புகள் நடத்துறோம். வர பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கான கணித வகுப்புகள், சிறப்பு கணித வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். 10 பேர் தான் பேட்சுக்கு. தயவு செய்து முந்தி பதிவிடுங்க. முந்தி வர்றவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை வழங்கப்படும். சரியா? உங்க கமெண்ட் செக்ஷன்ல யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எனக்கு வேணும் சார்னு சொல்லிட்டு உங்களோட அலைபேசி எண்ணையும் பதிவிட்டுருங்க. அப்போ எங்களோட குழுல இருந்து ஒரு நண்பர் உங்களுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுவாங்க? உங்களோட முன்பதிவை கன்ஃபார்ம் செய்வாங்க. சரியா? நன்றி.